இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரி எஸ்தர் பாரதி. பாருங்கள், ஏசியா 45 அதிகாரத்தில் 17 வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பாருங்கள், வேத வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தை அது அப்படியே கிரியை செய்யும். சதா நாட்களும் வெட்கமும் கலக்கமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார். அது வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். கலங்கி நிற்கிறவங்க, வெட்கப்பட்டு நிற்கிறவங்க, அவமானப்பட்டு துவழ்ந்து நிற்கிறவங்க வாழ்க்கையில் அது இருக்காது என்றென்றைக்கும் சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறவர் ஒரு நாள் உங்களை என்ன செய்வார்? கலங்காமல் இருக்க செய்வார். ஜெபிங்க, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷம் சமாதானமாய் கர்த்தர் நடத்துவாராக. எங்கள் வாழ்க்கையில் பட்ட வெட்கத்திற்கு அளவே இல்லை. திருநங்கையாக பிறந்ததுனால என்னை சார்ந்த என் பெற்றோர்கள், என் குடும்பம் வைக்கப்பட்டு இப்படி ஒரு பிள்ளையான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேவலமாக இருந்தாங்க, நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களாம் மகிமையாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். உன் வெட்கம் மாறும், உன் கலக்கம் மாறும். காட் பிளஸ் யூ.